இந்த டிவில ஒரு புது படமாவது போடுறதான பாரு. எப்ப போட்டாலும் போட்டதே பழைய படமா போட்டு கிடக்கான். நாமளும் வேற வழி இல்லாம 10 முறை அந்த படத்தை பார்த்தாலும் மறுபடியும் பார்த்துட்டு கிடக்கும். என்ன பண்றது? ஏதாவது ஒரு பாட்டு சேனலாவது வைப்போம். கதவு தொலைதானே இருக்கு. அப்படி இருந்து யார் காலிங் பில் அடிக்கா? யாருக்கு அது? உள்ள வாங்க. நிச்சயம் என்ன மனுஷனா இருக்காது, வேற யாரும் தெரியலையே. அடடே சின்னப்பனே, வா சின்னப்பனே, வா வா. மைனி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணன் சந்தியா சிந்தியா எல்லாம் நல்லா இருக்காளா? எங்களுக்கு என்ன டீமா, நாங்க எல்லாம் நல்லதே இருக்கோம். உன்னைக்கு ஆளே பார்க்க முடியல. கட்டி கொடுத்தா சரி, அடிக்கடிக்கு இந்த பக்கம் வந்து தலை வச்சு காட்டிட்டு போனது நீ. வருஷத்துக்கு ஒருத்தர, ஆடிக்கு ஒருத்தர, அமாசி ஒருத்தரன்ற மாதிரி நீ எப்பனா ஒருத்தர இந்த பக்கம் வந்துட்டு போறவா? என்ன பண்றது மைனி, என் வேலை அப்படி. பள்ளிக்கூடத்துல டீச்சரா வேலை செய்யறோம்ல, உங்களுக்கே தெரியும் நினைக்கேன். பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கவோ எப்படி லீவு கிடைக்கும்? சனி ஞாயிறு கூட இப்பெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறதா இருக்கு. எப்பனா ஒரு தரமா கவர்மெண்ட்ல இருந்து லீவ் கொடுக்காங்க. அந்த டைம்லயும் என்னால வர முடியல. அது சரி, கிடைக்கிற லீவ்ல மல்லாக்க படுத்துக்கிட்டு கிடக்கும் தான் தோண மனசாளுக்கு. சரி, உன்னை சொல்லி குத்தமில்ல, அப்பப்ப நேரம் கிடைக்கிறோம் வந்துட்டு போ. சரிங்க மைனி. அண்ணன் எங்க? உங்க அண்ணன் தோப்புக்கு போயிருக்காரு பாத்துக்க. எல்லாம் சாப்பிடறதுக்கு வர நேரம் இல்லையா? இந்த இப்பதான் சமையல் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இரு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சேர்ந்து சாப்பிட வச்சுட்டியா? அவரு வந்துருவாரு. சரிங்க மைனி. சிந்தியால எங்க இருக்காவா? சின்னவன் அவ ஃப்ரெண்டு வீட்டு பார்க்க போறேன்னு போயிருக்கா பாத்துக்க. பெரியவ ரூம்குள்ள தான் கிடப்பா. அடடே குட்டி பையனை கவனிக்க விட்டுட்டுனே. என்னடா அத்தைய பார்த்தோன்னே அமைதி நிக்கிற? தேவா, அத்துக்கிட்ட பேசு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு விசாரிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். நல்லா இருக்கீங்களா அத்தை? நல்லா இருக்குங்கண்ணே. எத்தாம் வகுப்பு படிக்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அடேங்கப்பா, பெரிய படிப்புதியா. ஆமா, உன் மாமன் பேர் என்ன சின்ன பொண்ணு? மறந்து போயிட்டேன். தேவேந்திரன். நான் சுருக்கி தேவான்னு கூப்பிட மதனி. அது சரி, உன் மாமனை உன்ன மாதிரி ரொம்ப அமைதி பத்திக்க. ஆளுங்களோட நல்லா சிரிச்சு பேசி பழக்க விட்டாதானே. உன்னை மாதிரி அவனை அமைதியா இருந்துக்கணும். கேட்டா 1-2 மட்டும் தான் பதில் வரும் போல இருக்கு. அதுக்கு மேற்கொண்டு பதில் பேச மாட்டான் போல இருக்கே. அதெல்லாம் இல்ல மைனி, நல்ல வாயாடுவான். பள்ளிக்கூடத்துல எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வாய் விளையாட்டு அரட்டை ஜாஸ்தி பார்த்துங்க. இந்த வெளியே எங்கே பார்த்துட்டு புதுசா ஆளுங்களை பார்த்தா கொஞ்சம் அமைதியாக கிடப்பான். பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சிருவான். சரி ஏன் நிக்கவா? உட்காரு. இந்த சமையல் வேலை செஞ்சுட்டு கிடக்கேன். ஒரு 1/2 மணி நேரத்துல சமையல் ஆயிடும் பத்திக்க. எல்லாரும் ஒட்டுக்க உட்காந்து சாப்பிடலாம். இருக்கட்டும் மைனி, நான் போய் சந்தியாவை பார்த்துட்டு வரேன். அதுக்கு என்ன ரூம்ல தான் கலக்கா போய் பாரு. ஏய்யா கண்ணே, அத்தை உனக்கு கார்ட்டூன் சேனல் வச்சு விடுதேன். கம்மன சோப்பால உட்காந்து பார்க்கணும் சரியா? ஏதாச்சும் வேணா என்ன கேளு. சரிங்க அத்தை. சரி தேவா, அம்மா உள்ள ரூம்ல தான் இருப்பேன். இங்கே அமைதியாக உட்காரு சரியா? நான் 5 நிமிஷத்துல வந்துருவேன். சரிங்கம்மா. ஐயா, இந்த கார்ட்டூன் சேனல் வச்சு நம்ம கேட்டா அமைதி பாப்பத்தானே. அமைதியா உட்காந்து பார்த்துட்டு சரியா? அத்தை உள்ள சமைச்சு கிடப்பேன். எதுனா வேணா வந்து அங்க கூப்பிடு சரியா? சரிங்க அத்தை. அண்ணே சொல்லுட கண்ணா, நான் சொன்ன வேலை முடிச்சிட்டியா? அதெல்லாம் நான் முட்டுட்டேன். நீ என்ன பண்ணிட்டு சொல்லு பாப்போம். உனக்கு எதுக்கு இது வேண்டாத வேலை? என்கிட்ட சொன்னா நான் செஞ்சிருக்க மாட்டேன்னா? நீ எதுக்கு இப்ப மண்ணை போட்டு கொட்டிட்டு கிடக்க? கொண்டா நான் செய்யுதேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா, சின்ன இடம் தானே. இந்த நானே சரி பண்ணிட்டேன் பாத்துக்க. அவ்வளவே முடிஞ்சிருச்சு. ஏன்டா நீ அப்படி பாசமா பாக்குற? எது நான் பாசமா பாக்குறேனா? முறைச்சு பார்த்துட்டு இருக்கேன். நீ முறைக்கிறது கூட எனக்கு கண்ணுக்கு பாசமா பாக்குற மாதிரி தான் இருக்கு. அது இவ்வளவு மோசமா பண்ணுவே? ஏன்னா சிரிப்பு வர மாதிரி பண்ணிக்கிட்டு கொஞ்சமாவது சீரியஸ் ஆயிடுடா. சரி போனேன். இப்ப எதுக்கு நீ போட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கே? நம்ம டிராக்டர் கிடக்கு எத்தாந்து உழுதுனா 5 நிமிஷத்துல உழுதுட்டு போயிடு. அது விட்டு இந்த வேகாத வெயில நீ இறங்கி இந்த வேலை செய்யணுமா? ஆளுங்களாம் கிடக்காக என்கிட்ட சொல்லி நானே செஞ்சு இருப்போம்ல. ஏன்னா இப்படி தை தக்கன்னு குச்சிட்டு இருக்க? என்னமே எனக்கு முன்னப்படி இந்த வேலை செஞ்சு பழக்கமே இல்லாத மாதிரி பேசுத. ஏன் இதுக்கு முன்னாடி நான் மண்வெட்டி பிடிச்சி வரப்பு வெட்டினது இல்லையா? இல்ல வயல்ல இறங்கி வேலை செஞ்சது இல்லையா? நான் படிச்சு படிப்பே அதுதானே, பாக்குற வேலையும் அதுதானே. இதுல எதுக்கு நானே பாத்துக்கிடுவேன். இந்த சின்ன தும்புன்னு எடுக்கிறதுக்கு டிராக்டர்லாம் கொண்டாந்து உழுத முடியாது. கையாலே கத்தி கீறி போட்டதே ஆகும். அதனால நானே செஞ்சேன். சரியா உன்ட்ட பேச ஜெயிக்க முடியுமா? ஆமா, எதுக்குண்ணே வீட்டுக்கு பின்னாடி இந்த இடத்த சீர் பண்ணிட்டு கிடக்க? வேற எதுக்கு? பூத்தோட்டம் இருக்குதுங்க. நம்ம வீட்டு பின்னாடி எனக்கு காலையை கடந்துச்சு. இதுல செடி பூச்செடிகளை வச்சோம்னா நல்லா அருமையா வளர்ந்து வரும்ல. வீட்டுக்கு தேவையான பூல இங்கிருந்து பறிச்சு எடுத்துக்கலாம்ல. வெளியே வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. தோட்டத்தில் விளையிற காய்கறில வீட்டுக்கு வந்துருது. அதே மாதிரி பூத்தோட்டமா நம்மள வச்சுட்டா பிரச்சனை இருக்காது பாரு. வேற பூ பறிச்சுக்கலாம்ல. அதே. ஓஹோ, நீ அப்படி வரியா? புரிஞ்சிச்சுண்ணே, புரிஞ்சிச்சு. என்னடா ஒரு மார்க்கமா மண்டைய சொல்லியா? என்ன விஷயம்? என்ன புரிஞ்சிச்சு சொல்லு பாப்போம். உனக்கு புரியுற மாதிரி விஷயம் கூட நீ வேற மாதிரி தான் புரிஞ்சுப்ப. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த நீ எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியலையே. சொல்லு, என்னவா புரிஞ்சுக்கிட்ட? இல்லைண்ணே, உனக்கு வீட்டுல கல்யாணம் பேச்சு நடந்துட்டு இருக்கு. கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. அண்ணி வீட்டுக்கு வந்தா பூ கொசரம் எங்க அலையக்கூடாதுல. அதனால வீட்டுக்கு பின்னாடி பூத்தோட்டம் வச்சுட்டுனா வேணுன்ற பூ பறிச்சு அண்ணி வச்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கு சிரமம் இருக்காது. காசு கொடுத்து கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. தினமும் காலையில செங்கல் நம்ம தோட்டத்தில் விளையிற பூவை பறிச்சு வச்சுக்கிடுவாங்க. அதுக்கு தானே. நடத்துனே நடத்து. பயலே உன்னைய எம்மா காது இப்ப நான் என்ன சொல்ல அப்படின்னு காது பிடிச்சு திருக்குற. சொல்லுறேன், நான் சொன்னது கரெக்ட் தானே? அதுல நீ நினைக்கிற மாதிரி ஒரு ஈர வெங்காயமும் இல்ல. அம்மா எப்பயில இருந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம வீட்டுக்கு பின்னாடி இடம் சும்மா தானே கிடக்கு, அங்க எங்கன்னா ஒரு பூத்தோட்டம் போட்டோம்னா நமக்கு வசதியா இருக்கும். நல்ல பூசை பண்ணும் போதுலாம் நம்ம தோட்டத்துல இருந்தே பூ பறிச்சு சாமி போட்டு வச்சுக்கலாம்ல. அதனால செம்பருத்தி பூ, ரோசா பூ செடியெல்லாம் வாங்கி பதியம் பண்ணி வையா அப்படின்னு அம்மா எப்பயோ சொன்னாங்க. எனக்கு தான் வேலையை இருந்ததுனால இதை செய்ய முடியல. அதை இன்னைக்கு நானே களத்துல இறங்கி விட்டேன். நீ நல்லா தானே கதை சொல்லுத. சரிதியா, அன்னி கோசம் தான் ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னா நான் என்ன வாண்டா சொல்ல போறேன்.
அடேய் மறுபடியும் உன் கால் திருகணும்னு நினைக்கிறேன். சரி உடனே இத்தனை நாளா அம்மா சொன்னாங்க செய்யாதே, இப்ப அண்ணி வர பிறகு உனக்கு செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன அர்த்தம்? எல்லாம் அன்னைக்கும் சேர்த்து தானே. சப்பா எடே, வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களும் பூ வச்சுப்பாங்க, சாமி போட்டக்கும் போட்டுக்கிடுவாங்க. போதுமா? எல்லாருக்கும் பொதுவாக தான் செஞ்சேன். போதுமா? உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதை ரொம்ப பேசுற. வேலை கொடுத்து உனக்கு வாய் அடிக்கிறேன், வா. ஐயோ தெரியாதனமா வேலை கொடுங்க செய்யறேன்னு சொல்லிவிட்டு போல இருக்கு. இப்ப ஏதாவது பெரிய வேலையை இழுத்து விட்டுருவாரோ? இப்ப என்ன பண்றது? அடே அங்க தனியா என்னடா இன்னும் பழம்பிட்டு கிடக்க? இன்னும் வரலையா நீ? இதோ வந்துட்டனே. ஜமா சும்மா நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க? வாசல்ல வண்டி நிக்குது, சோப்பால ஒரு குட்டி பையன் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. யாருன்னு வந்திருக்காங்க? ஏடி அந்த பையன் யாரோன்னு கரையும் தெரியலையா? உன் அத்தை பையன்டி, உன் சின்ன பொண்ணு அத்தை வந்திருக்கா பாத்தியா? ஓஹோ அவங்க பையனா? அதான் இந்த முகத்தை எங்கே பார்த்த மாதிரியே இருக்குன்னு பார்த்துட்டு நீ. அவன் பிறந்து குட்டிண்டா இருக்கும்போது பார்த்தது, இப்போ நல்லா வளர்ந்துட்டான்ல, அதான் அழலுமே தெரியல. அவன் எங்க இருக்காங்க சின்ன பொண்ணத்தை? இந்த உங்க அக்காவை தான் பார்த்து பேசிட்டு வரேனே போனா, அவனை தான் பேசிட்டு இருப்பாவோ. மைனி இந்த வந்துட்டா பாரு கரெக்டா. வா அத்தை, எப்படி இருக்க? பரவாயில்லையே, அம்மனிக்கு என்ன ஞாபகம்லாம் வச்சிருக்கீங்க போல இருக்கு. என்னத்த அப்படி சொல்லிவிட்ட? இங்க இருக்கும்போது நாம அப்படியே பழகணும் சொல்லி, நல்ல நண்பர்கள் போல தானே பழகணும். நீ தான் கல்யாணம் ஆன போனதுக்கு அப்புறம் எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிற. எப்பனா ஒரு தரம் போன் போட்டு பேசுத, எப்பயாச்சும் இங்க அடிக்கடிக்கு வந்து பாக்குறிய சொல்லு. கேட்டி நானே எப்பயாவது ஒரு முறை தான் வருவேன். வரும்போது நீ வீட்டில் இருக்கிறது இல்லை. கேட்டால் காலேஜ் போயிருக்கவோ, அங்கே படிச்சுட்டு இருக்கா, ஊருக்கு வரலன்னு சொல்லுவாங்க. நீ என்னைய பார்க்காம வந்துட்டு என்னைய கேள்வி கேட்குற? சரி சரி விடு அத்தை, கோச்சுக்காதே. ஆமா இங்க மாமா வரலையே? ஆமா நானும் கேட்கலாம்னு நினைச்சேன். எங்க உன் வீட்டுக்காரரு ஆளே கணச்சின பண்ணி கல்யாணம் பண்ணி மறு வீட்டுக்கு விருந்து வந்தபோது பார்த்தது. அதோட அந்த மனுஷன் நான் பார்க்கவே இல்லை. நானே அந்த மனுஷனை பார்த்தே பல மாசம் ஆகுது. இதுல எங்கிருந்து இவங்க பார்க்க? எத்தி நீ மைண்ட் வயசு நினைச்சு சத்தமா பேசிவிட்டு பார்த்துக்க. உன் மைண்ட் வயசை நான் கேட்ச் பண்ணி விட்டேன். அம்புட்டு சத்தமாவா கேட்டுச்சு? கவலைப்படாத, கண்டிப்பா அம்மாக்கு கேட்டிருக்காது. ஏன்னா அம்மாக்கு கொஞ்சம் காது கொஞ்சம் டம்மாறும். கத்தி கத்தி கூப்பிட்டா கூட கண்டுக்காது பார்த்துக்க. அப்படி இருக்கும்போது நீ எனக்கு மட்டும் கேட்கற மாதிரி தான் சொன்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு எங்க குச்சி குச்சி பேசிட்டு கிடக்குதா? நான் சொல்லல. ஒன்றும் இல்லைம்மா, அத்தை பள்ளிக்கூடத்துல வேலை செய்யறாவுல, அங்க படிக்கிற பசங்களாம் பாவம்னு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப தண்டி உனக்கு கொழுப்பு. இவ கடக்குறா, விட்டு தள்ளு. இவளுக்கு படிக்கணும்னு புக் எடுத்து வச்சாலே படுத்து தூங்கிடுவா. அப்படிப்பட்ட ஆளு. இவளுக்கும் படிப்புக்கும் ஏழாம் பொறுத்தனையா. ஏமா போதும், தயவு செஞ்சு அச்சியம் படுத்தாத. இப்ப என் வீர பெருமெல்லாம் உன்னை கேட்டா அவளா அமைதி இருமா. என்ன மைனி, அண்ணன் வர லேட் ஆகுமோ? இந்த இப்ப வர நேரம்யா, போன் போட்டு வரீங்களான்னு கேட்டேன். அவரும் வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த சமையல் ஆகி போச்சு, இரு சின்ன பண்ணி சாப்பிடுவேன். எல்லாரும் ஒண்ணுங்க ஒட்டுக்க வச்சு சாப்பிட்டுக்குவா. சரிங்க மைனி. அப்புறம் சந்தியாக்கு ஏதாவது உடம்பு சரியா என்ன? சைலண்டாவே இருக்கா, எதையும் அதிகமா முன்ன மாதிரி சிரிச்சு கிச்சு பேச மாட்டேங்கிறாளே. உடம்பு ஏதாவது முடியல என்னன்னு தெரியலையே. எதுக்கு நீங்க ஒரு திரும்பி பார்க்கலாம்ல? இல்லையே, நல்ல சண்டை இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தனே. நீங்க வரட்டு அவ கல்யாண பேச்ச ஆரம்பிச்சுல இருந்தே அப்படிதான் கிடக்கா. கல்யாணமா? யாருக்கு? ஓ அப்ப உங்களுக்கு விஷயம் தெரியாதோ? இன்னும் அம்மா சொல்லலையா? ஆமா, பெரியவங்க விஷயம் சொல்றதுக்கு முன்னாடியே நீ அதுக்குள்ள முந்தி கொண்ட மாதிரி முந்திக்க. வாய் மூடிட்டி. அது வேற ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு. இந்த என் அண்ணன் மாவன் சந்திரராஜ் இருக்கான்ல, அவனுக்கு கூட தெரியுமே. அவனுக்கும் நம்ம சந்தியாவுக்கு தான் கல்யாணம் பண்ணலான்னு பேச்சு போயிட்டு கிடக்கு. எங்கேயும் முன்ன பண்ண தெரியாத வீட்டில் கட்டி கொடுக்கறதுக்கு நான் பிறந்த வீட்டில் அவளை கட்டி கொடுத்தா எனக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் பாரு. அவளுக்கும் பழக்க வழக்கமான ஆளுங்க தனி. அதே எல்லாம் யோசனை பண்ணி அவங்ககிட்ட கேட்டிருக்கோம். அவங்களும் சரின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் பேச்சுவார்த்தை சரியா அமையல பார்த்துக்க. எல்லாம் அமைஞ்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சொல்லாம தான் அமைதியாக இருந்தோம். முன்னாடி அவசரப்பட்டு வாத்தி விட்டுட்டு அப்புறம் 4 பேரும் நடக்கலாம்னா கஷ்டப்படக்கூடாதுல. அதே கம்முன்னு கிடக்கும். உன்ட்ட சொல்லணும்னு கோச்சுக்காது சின்ன பொண்ணு. ஐயோ என்ன மைனி, இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சந்தியாக்கு நல்லது நடக்கும்போது என்கிட்ட சொல்லாமல இருப்பீங்க. அதெல்லாம் சந்தோஷமான விஷயங்க. உங்க அண்ணன் அவனை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேனே. நீங்க அடிக்கடி சொல்வீங்களா? நம்ம சந்தியாவோட குணத்துக்கு நல்ல குடும்பத்தையும் கிடைச்சிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி வெளியே கட்டி கொடுக்கறத விட சொந்தத்திலே கட்டி கொடுக்கறது நல்லதுதான். சரிதான் சின்ன பொண்ணு, நானும் அதே யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ராணி, அண்ணன் வந்துட்டு போல, குரல கேக்கு. ஆமா, அவரதே வேலை முடிச்சுட்டு வந்திருக்காரு. சரி வாங்க ஆளுக்கு போவோம். வாமா சின்ன பொண்ணு, எப்போ வந்தா? எப்படி இருக்க? நல்லா இருக்கனே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? வீட்டில் இருக்கவங்க மற்றவங்க எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணே. நீ வரேன்னு ஒரு போன் போட்டு கூட சொல்லவே, திட்டி திட்டு வந்திருக்குவா. ஏடி ராணி, நீயாவது புள்ள வந்திருக்குன்னு ஒரு வார்த்தை போன் போட்டு சொல்ல வேண்டியதானே? இல்லையே, நீ மதியம் சாப்பிடுறதுக்கு நேரம் தானே. இப்பதான் சத்து நேரத்துக்கு முன்னாடி வந்தா பாத்தீங்க. நீங்க சாப்பிட வர நேரம் தானே, அதனால தான் நானும் அமைதி விட்டுட்டேன். முன்னாடியே சொல்லியிருந்தா வரும்போது கறி கடையில் கறி கொண்டாந்து போங்களா? இப்போ என்னத்தை சமைச்சு வச்சிருக்குவா? சாம்பார், அப்ப கத்திரிக்காய் முருங்கா போட்டு சாம்பாரும் கேரட் பீன்ஸ் போட்டு பொரியல் சொல்லி வச்சிருங்க. ஏடி அறிவு கட்டல, புள்ள வீட்டுக்கு வந்திருக்கு, கறி மீன் ஏதாவது ஆக்கி போடணும் என்ன இருக்கா? ஒரு வார்த்தை போன் போட்டு சொல்றதுக்கு என்ன இருக்கு? சாம்பார் ஆக்கி வச்சிருக்குவா. ஐயோ அண்ணே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போல நான் வந்தேன். மைனி தான் சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால எதுவும் வேணானே. இன்னொரு நாள் வரும்போது பார்த்துக்கிடுவோம். இப்போ இருக்கிறதே சாப்பிட்டுக்கிடுவா. என்ன கண்ணு நீ எப்பயோ ஒருத்தர் தான் வார. வரும்போது உனக்கு சாம்பார் சோறு போட்டா எப்படி சொல்லு? அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வேற உன் கல்யாண நாள். அதுவுமா புள்ள வீட்டுக்கு வந்திருக்கு, கறிச்சோறு ஆக்கி போடாம இருந்தா எப்படி? என்னது சின்ன பொண்ணு, உனக்கு கல்யாண நாளா? சொல்லவே இல்ல. அத்தை திருமண வாழ்த்துக்கள் அத்தை. தேங்க்ஸ் சிந்தியா. கேட்டி வந்தோடனே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றது இல்லையா? பட்டு சில நகலாம் போட்டுருக்கவே, ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அப்படியே எங்களை பார்க்கறதுக்கோசரம் இங்க வந்திருக்கேன்னு நினைச்சேன். ஏன் கல்யாண நாள் ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா சொல்லு?
ஐயோ அண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நாங்களே பெருசாக எதுவும் செலிப்ரேட் பண்ணல. இந்த சிம்பிளாக கோயிலுக்கு போயிட்டு அப்படியே குடும்பத்தோட உங்களை எல்லாரையும் பார்த்துட்டு போலந்தே இங்கே வந்தது. சரிங்க, கல்யாணம் நாள் அதுவும் ஒத்தியில் வந்துருப்பா. உன் புருஷன் கூட்டிட்டு வரக்கூடாதா? அந்த மனுஷன் இன்னைக்கு கூட வேலை வெளியூர் போய் அழிஞ்சிட்டாரோ என்னமோ. என்ன மனுஷனோ போலீஸ்காரர் போன்னு சொல்லிவிட்டு கட்டி வச்சுக்கிட்டு பாவ பிள்ளை ஒத்தியா நிக்குது. கேட்டி உனக்கு என்ன தெரியும்? போலீஸ் வேலைனா சாதன் வழியா அங்கே எங்கே ஊர் ஊரா அழிஞ்சிட்டு கிடக்காங்க. அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். நீ அமைதியே இரு, நான் கறி கடையில் போய் கறி கொண்டாந்துறேன். அண்டே நானே சொல்லுதில்ல வேண்டாம்னே, ஏற்கனவே நேரம் போச்சு, சாப்பிட்டு கிளம்புறதுக்கு நேரம் சரியா இருக்கும். என் மாமியார் பற்றி நான் சொல்ல வேண்டியதில்ல, உனக்கே தெரியும்ல. லேட்டாக போனால் அப்புறம் அவங்க ஒரு மாதிரி ஏதாவது பேசுவாங்க. அதனால இருக்கிறதே சாப்பிட்டு கிளம்புறனே, நேரம் ஆகுதுல்ல, சொன்னா புரிஞ்சுக்கங்கண்ணே. எல்லாம் இவ்வளோ சொல்லணும், போன போட்டு உள்ள வந்துருக்குன்னு சொல்றதுக்கு என்ன இவளுக்கு? ஏங்க நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்க எப்ப கறியாய் வாங்கி வந்து எப்ப சமைக்கிறது நேரம் ஆயிடுமே. அதுவும் இல்லாம இவளுக்கு கல்யாணம் ஆகணும்னு எனக்கு என்ன தெரியுமா சொல்லுங்க. ஏற்கனவே அடுப்புல வந்து உலை ஊற்றி வச்சுட்டு பருப்பெல்லாம் வேக போட்டு வச்சிருந்தேன். அதனால சரி வந்தோடனே சரி சமையல் சாம்பார்லாம் வச்சுட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்குமே நானும் நினைச்சேன். அதனால என்ன இன்னைக்கு ஒரு ராவு தங்கட்டும், ராத்திரிக்கு கறி எடுத்தாங்க செஞ்சு போட்டுருவேன். ஆமாத்தே ராத்திரி இங்கேயே தங்கு, எம்பிட்டு நாள் ஆச்சு நம்மளாம் ஒன்னா இருந்துக்கிட்டு. இல்லை சிந்தியா, என் மாமியார் பற்றி உங்களுக்குலாம் தெரியாது. அந்த அம்மா சும்மாவே இருக்காது பார்த்துங்க. இப்பவே நேரம் ஆகி போச்சு. அதனால இன்னொருத்தர வரும்போது பார்த்துக்கிடுவோம். அதான் சஞ்சய்க்கு கல்யாணம் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே, கூடிய சீக்கிரம் எல்லாம் நல்லபடியாக நடந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய மாட்டேன். பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டு வந்துடுறேன். இப்போ தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க மைனி, நான் கண்டிப்பாக கிளம்பி ஆகணும் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே கோயிலுக்கு போகும்போது என் மாமியார்கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன். அதுக்கே கோவமாக உட்காந்துருக்கோம். இதான் இப்போ சாப்பிட்டு நேரம் பார்த்துக்கு சாயங்காலத்துக்கு மேலே ஆகி போயிடும். அதனால நான் கிளம்புறேன் மைனி. அண்ணே எதுவும் வேண்டாண்ணே. சரி கண்ணு, இன்னொரு தர வரும்போது இருந்து 2-3 நாள் இருந்து சாப்பிட்டு தான் போகணும் சரியா? எப்படி என்ன பார்த்துட்டு இருக்கோம், போய் சாப்பாடுலாம் எடுத்து வை. இடி சிந்தியா வாட்டி குடும்பம் எல்லாம் எடுத்து வை. ஏமாடி உன் புருஷன் வீட்டில் உன்னைய நல்லா தானே வச்சிருக்காவோ? எந்த பிரச்சனையும் இல்லையே. உன் மாமனார் மாமியார் புருஷன் எல்லாரும் நல்லா தானே பார்த்துக்கிறாவோ? ஏதாவது மன கஷ்டம் தான் சொல்லாத்தா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி இந்தா கை செலவுக்கு இது வச்சுக்க. காசா அதெல்லாம் ஒன்றும் வேண்டானே. இங்கே பாரு, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லக்கூடாது. கல்யாணம் நாள் அதுக்கும் அண்ணன் உன் கையில் கொடுக்குறேன், காசு வேண்டான்னு சொல்லுது. பிள்ளைக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல பார்த்துக்க. இந்த காசை வச்சுட்டு பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடு, உனக்கு வேணுன்றதை சாப்பிடு. இந்தா அண்ணன் கொடுக்குறது வேண்டான்னு சொல்லாத, வாங்கிக்க. சரிண்ணே. சரிம்மா, அடிக்கடி வீட்டு பக்கம் வந்து போ சரியா? அங்கனே அப்படியே வேலை வீடுன்னு இருந்துடாதே. அடிக்கடி வீட்டு பக்கம் வந்து போனா தான் உனக்கும் ரிலாக்ஸாக இருக்கும். சரிண்ணே, இனிமேட்டு அடிக்கடிக்கு வர பார்க்கேன். சரிவா சாப்பிட போவோம். வாடா மருமனே, சாப்பிட போவோம்.